அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை காவலில் எடுக்க போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை காவலில் எடுக்க போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். ஞானசேகரனை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல 19 வயது மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அவர் போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்ற போது கீழே விழுந்ததுல இடது கால் மற்றும் இடது கை காயம் ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில ஞானசேகரனை காவலில் எடுக்க போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 10 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் விரைவில் நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணையானது தொடங்க இருக்கிறது. குறிப்பா ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட அன்று பல்வேறு விதங்கள்ல அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா அவரது செல்போன்களை ரிகவரி மூலமாக ஆய்வு செய்ததுல பல்வேறு ஆபாச வீடியோக்கள் அதிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல மாணவி கொடுத்த புகாரில வேறு ஒரு நபருடன் அவர் அங்கிருந்து தொலைபேசி மூலமாக பேசியதாகவும் யார் அந்த சார் என்ற அந்த ஒரு வாசகமானது பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கி வேறு ஒரு நபர் இது தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஞானசேகரனுடன் தொடர்புடைய நபர்கள் யார் யார், எத்தனை நபர்களை இது போன்ற பாலியல் வன்கொடுமைக்கு இவர் ஞானசேகரன் உள்ளாக்கி உள்ளார் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றே அவர்கள் இந்த விசாரணையும் துவக்கியிருக்கிறார்கள். FIR வெளியானது விகாரம் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது தொடர்பான ஆவணங்களும் அதே போல ஞானசேகரன் தொடர்பான ஆவணங்களையும் பெற்றிருக்கிறார்கள். நேற்று முதலே அவர்கள் இந்த விசாரணைகளை நடத்தி வரக்கூடிய நிலையில ஞானசேகரனை காவலில் எடுப்பதற்கான 10 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பான மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் ஞானசேகரன் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக இந்த விசாரணையானது நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவலில் எடுத்து ஞானசேகரிடம் விசாரணை நடத்தப்பட போது எத்தனை நாட்களாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் போன்ற விவரங்களை சேகரிக்க முடியும். அதே போல ஞானசேகரின் பறிமுதல் பெற்ற ஞானசேகரனின் செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை வைத்து யார் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் அதே போல இதன் பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பா மாணவி கொடுத்த புகாரில் ஒரு நபரிடம் அவர் செல்போனில் பேசியதாகவும் வேறொரு அதே பகுதியில் இருக்கக்கூடிய சார் ஒருவரிடம் நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்டதாகவும் அதாவது பெண் மாணவியை மிரட்டியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதுவும் முதல் தகவல் அறிக்கையில் பதிவாகியிருந்தது. இந்த 2 வாசகங்கள் தான் பல்வேறு சர்ச்சைகளையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஞானசேகரனுடன் வேறு ஒருவர் இருப்பது போன்று மாணவி கொடுத்த நிலையில போலீசார் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்று தெரிவித்து அதற்கான ஒரு அறிக்கையையும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக சர்ச்சைகளும் கண்டனங்களும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றமும் இதற்கான கண்டனங்களை தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஞானசேகரனை காவல் எடுத்து விசாரிக்கப்படும் போது வேறு யாரேனும் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருக்கிறார்களா, இது போன்ற செயல்கள் ஞானசேகரனுடன் கூட்டில் இருப்பவர்கள் யார் என்ற விவரங்களையும் சேகரிக்கும் பணியில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாதுகாப்பு மிக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஞானசேகரன் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் எவ்வாறு எளிதாக சென்று வந்தார், அவருக்கு அந்த காவலாளிகள் யாரேதும் உதவிகள் புரிந்தார்களா என்ற கோணங்களில் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குற்றவாளியான ஞானசேகரனை 10 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன் நீதிபதி முன்பாக இந்த மனு மீதான விசாரணை விரைவில் வர இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.